நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடைசி ரவுண்ட் ரொம்பவே சுவாரஸ்யமான ரவுண்ட். இது வந்து உங்களுக்குலாம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த ரவுண்ட். அதான் இந்த ரவுண்டில் நிறைய பொய் சொல்லணும். முன்னாடி 3 பல்பு பிரகாசமா எரிஞ்சிட்டே இருக்கும். எங்க வரும் வரும் ஆடியன்ஸ் வந்து உங்களோட ஒவ்வொரு பொய்யா கண்டுபிடிக்க ஒவ்வொரு பல்பா ஆஃப் ஆயிட்டே வரும். ஓகே எத்தனை பல்பு ஆஃப் ஆயிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிக்குவோம். ஓகே, இந்த பொய் சொல்ல போற ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் கதையை சொல்ல போறது, பொய்களை சொல்ல போறது வந்து ஆர்த்தி. நீங்க ரெடியா இருக்கீங்களா? முன்னாடி 3 பல்பு பிரகாசமா எரிஞ்சிட்டே இருக்குது. இதே மாதிரி எரியணும் கடைசி வரைக்கும், அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். அது உங்க கையில தான் இருக்கு. ஆர்த்தி சொல்ல போற பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் வரீங்க? வாங்க 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 வாங்க. உங்க பேரு? என்னோட பேரு ரவிச்சரன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு கடையில் அக்கௌண்டன்டா இருக்கு. அக்கவுண்டன்ட்டா இருக்கீங்களா? ஓகே. நிறைய பொய் கணக்கு எழுதுவீங்க. நீங்க பொய் கணக்கு எழுதினீங்கன்னா அதை கரெக்டா கண்டுபிடிச்சுவான்னு நினைக்கிறேன். நீங்க கதையை ஆரம்பிக்கலாம் ஆர்த்தி. சரி, நான் பண்ண கேரக்டர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து அந்த அருள் படத்தில் பண்ணதான். அந்த படத்தில் நான் வந்து ஜோதிகா அக்காவுக்கு தங்கச்சியாக பண்ணேன். ஒரு நாள் ஷூட் போன போது டைரக்டர் சார் சொன்னார், இன்னைக்கு சீன் வந்து ஒரு நாய் கூட நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த நாய் வந்து எங்களை துரத்தும், அந்த மாதிரி ஒரு சீன் அப்படின்னு சொன்னார். அண்ட் நாங்கள் வந்து அந்த நாய் கூட பயங்கரமாக ட்ரெயின் எடுத்துகிட்டே இருந்தோம். எனக்கு பெட் அனிமல்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால நான் நாய் கூட வந்து விளையாடிட்டு அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த சீனில் வந்து ரெடி அப்படின்னு சொன்னோன்னே அந்த நாய் வந்து அவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, உடனே ரெடி ஆகிடும். ஸோ டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நாய் வந்து செம்ம ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அண்ட் ஜோதிகா அக்கா ஓடுறாங்க, பின்னாடி நான் ஓடுறேன். ஆனால் அந்த நாய் துரத்த அவங்களையும் பீட் பண்ணிட்டு நான் முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த முன்னாடி என்ன போய் நீங்க முன்னாடி ஓடுறேன்னு சொல்றது போய். அதாவது பொய்யா உண்மையா? பொய்யே கிடையாது, அது உண்மை. ஏன்னா ஒரு நாய் துரத்தும் போது உயிர் பயத்தில் எப்படி யார் ஓடுவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பயங்கர ஃபாஸ்ட்டில் ஓடுவேன். சூப்பருங்க சூப்பருங்க. அது உண்மைதான் இல்லையா? உண்மை. அப்ப பல்பா அவர் கொடுத்துடலாம், வச்சுக்கங்க சார். ரெண்டாவது டேக்ல வந்து ஆக்ஷன் சொன்னோடனே மறுபடியும் ஓடும்போது நான் தான் லாஸ்ட்ல இருந்தேன். அதனால நாய் ஓடி வந்து என்னோட ஸ்கர்ட்டை பிடிச்சது. ஆனால் ஸ்கர்ட் இல்லை, என் காலை லைட்டாக பிடிச்சதுனால நான் ஆணு கத்தி அலறி கீழே விழுந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் காட்ஸ் கிரேஸில் எனக்கு ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் சீன் எடுக்கலாமா வேணாமான்னு டைரக்டர் கேட்டார். நான் வந்து இல்லை எடுங்க, தாராளமாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரிங்காக நடித்தேன். ஸோ அந்த சீன் வந்து தியேட்டரில் செம்ம அப்ளாஸாக இருந்தது. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சீன். அண்ட் என்னாலையும் மறக்க முடியாத சீன்னா அதான். ஓகே சூப்பர். கதை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. என்ன சார் கேட்டுக்கிட்டே நின்ட்டீங்க? பொய்யன்னு ஏதாவது ஒன்று சொன்னீங்க, சும்மா இருந்தாலும் இன்னும் 2-3 சொல்லியிருக்கலாம்ல. பொய் நினைச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு முழு அருள் படத்தோட கதை சொல்கிறேன், நீங்கள் பார்க்கல. அதனால அருள் வர வரைக்கும் கதை சொல்ல நினைப்பார். உண்மையிலே நல்லா ட்ரை பண்ணீங்க. இருங்க அவங்கள்ட்டே கேட்டுடலாம். நீங்கள் சொல்லாமல் விட்ட, அதாவது அவங்க கண்டுபிடிக்காமல் விட்ட 3 பொய்கள் என்ன? பெட் அனிமல்ஸ்னால் எனக்கு ரொம்ப பயம், இது ஒரு பொய். அண்ட் ஃபுல் டே அந்த சீன் எடுக்கிறதா இருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு சீனை வந்து ஃபுல் டே எடுக்க மாட்டாங்க, அதுவும் இந்த மாதிரி சேசிங். ஸோ அதுவும் ஒரு பொய். மூணாவது ஒரு பொய், என்னை கடிச்சிது, நான் ஹாஸ்பிட்டல் போனேன், காட்ஸ் கிரேஸ் ஒன்றும் ஆகலை, இன்ஜெக்ஷன் போட்டாங்க, நான் திரும்பி வந்தேன்னு அது பொய். ரொம்பவே சாமர்த்தியமாக சொன்னீங்க 3 பொய்களையுமே. அவரால் ஒரு பொய்யை கூட கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் குட் ட்ரை சார், தேங்க்யூ ஸோ மச். ஆர்த்தி கதை சொல்லி முடிச்சுட்டாங்க. அதில் இருக்க ஒரு பொய்யை கூட ஆடியன்ஸ் வந்தவர் கண்டுபிடிக்கல, இருந்தாலும் நல்லாவே ட்ரை பண்ணாரு. இப்போ அடுத்ததாக கதை சொல்ல போகிறது நம்மளுடைய சுவாமிநாதன் சார். ரெடியாக இருக்கீங்களா நீ கதையோட? ரெடி சார். ஓகே, அந்த பொய்களை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் வரீங்க ஆடியன்ஸ்லேருந்து? சார் வணக்கம், உங்கள் பேர்? எஸ் உதயா. சார் சொல்ல போகிற கதையில் இருக்க பொய்களை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக சார். தயாராக இருக்கீங்களா? தயாராக இருக்கேன் சார். நீங்கள் கதையை ஆரம்பிக்கலாம். நான் ஃபிலிமில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்போது என் ஃப்ரெண்டும் அவங்க ஒய்ஃபும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அடிக்கடி பெங்களூர் போவாங்க. நான் ஃபோட்டோ இது ஜாதகத்தை அவர்கிட்ட சும்மா கொடுத்தேன், போறியா பார்த்து சொல்கிறான்னு விளையாட்டுக்கு. சீரியஸாக 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிட்டாரு. இங்கே ஒரு நல்ல பொண்ணு செட் ஆகிருக்கு, உடனே கிளம்பி வா. ஐயா இல்லை, ஜாதகம் பொறுத்து சரியாக இருக்கு, கிளம்பி வா அப்படின்ட்டு இருக்காங்க. நான் சரி, திடீர்னு எப்படா கிளம்பி வருது, நான் ஊரில் அம்மாலாம் அழைச்சிட்டு வரேன்னு. என்ன நிச்சயமாக பண்ண போகிறாங்க, பொண்ணை பாரு, ஓகேனா அப்புறம் மீதி பார்த்துக்கலான்னா சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பெங்களூர் போனால் அங்கே எங்கள் அத்தை இருந்தாங்க. அவன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கடே, அந்த பொண்ணு ரொம்ப லீனு, நீ கொஞ்சம் குண்டுன்னு சொல்லி வச்சுருக்கிறேன், அதனால் நீ இன்னும் கூச்சப்பட வேணான்ட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அத்தை பையன் என்னோட கொஞ்சம் குண்டு, நானும் எங்கள் அத்தை பையன் எங்கள் அத்தை 3 பேருமே பொண்ணு பார்க்குறதுக்காக போகிறதுக்கு நான் எங்கள் அத்தைகிட்ட போய் சொன்னேன். நைட்டு கிளம்பி காலைல போயிட்டு அந்த மாதிரி பார்க்க போகிறேன், அந்த மாதிரி ஊர்லேருந்து அம்மா அழைச்சிட்டு கேட்டால் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு. சரின்னு ஃபோன் பண்ணி 3 மணிக்கு வரோன்னு இவங்க சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் அர்ஜென்ட்டாக போகணும், மறுநாள் எனக்கு ஷூட்டிங் இருக்குது,
அதனால் 10 மணிக்கா போயிடலான்னு சரின்னாங்க. சரி நாங்கள் கிளம்பி நாங்கள் போனோம். நான் எங்கள் அத்தை பையன் எங்கள் அத்தை 3 பேரும் போனோம். போனோன்னா அங்கே உட்காந்து உள்ளே நுழைஞ்சு பேசி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்வீட்டு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஸ்வீட் வித்தியாசமாக இருக்குன்னு, இது பெங்களூர் ரொம்ப ஸ்பெஷலு. உப்பட்டுன்னா ஹோலி ஏதோ சொன்னாங்க. ரொம்ப நல்லது, போலியும்பாங்க தமிழில் கூட. அது வெள்ளையாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் ரசித்து சாப்பிட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து தைரியமாக உட்காந்து இது ரசிச்சு சாப்பிட்டதா? போலி வந்து வெள்ளையா இருக்காது, மஞ்சளாக தான் இருக்கும். பொய்யுங்கிறீங்களா? அது உண்மையா பொய்யா சார்? உண்மைதான். ஸோ பல்பை நீங்கள் வாங்கிக்கோங்க, வச்சுக்கோங்க சார். பரவாயில்ல, கமான். இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட. ஓகே உதயா, கண்டிப்பாக. சூப்பர். நீங்கள் கதை கண்டினியூ பண்ணலாம். அங்கேருந்து போனால் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மாதிரி பையன் சினிமாவில் தாங்க இருக்கான். ஃப்ராங்காக சொல்லிடுறேன், நல்ல லைஃப் வந்தால் நல்லா இருக்கலாம், இல்லைன்னா இப்படி தான் இருக்கும். ஆனால் லேண்ட்லாம் இருக்குது, கொஞ்சம் பயப்பட வேணாம், நீங்கள் கொடுக்குன்னா கொடுங்க பொண்ணு என்னன்னு இப்படி பேசிக்கிட்டு எங்கள் அத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று பொண்ணு ஜாடை காமிச்சிச்சு. ஏன்னா குண்டுன்னு என் ஃப்ரெண்டு சொல்லி அமைச்சிருக்கானா, 2 பேரில் யார் மாப்பிள்ளைன்னு கேட்டிருக்காங்க. நான் தான் அப்படின்னு கை தூக்கினேன். ஸ்கூலாக இது டப்புன்னு கை தூக்குறீங்க. நாங்கள் இல்லைங்க ஒரு இதில் தூக்கிட்டேன் அப்படி ஆங்ஸைட்டிலன்னு போய் அப்படின்னு. எது போய் தூக்குந்து போய் ஒரு பொண்ணு வீட்டில் போய் நான் தான் மாப்பிள்ளைன்னு இந்த மாப்பிள்ளை கை தூக்கி பார்த்துறீங்களா? அது இந்த மாப்பிள்ளை தான். அது பொய்யா உண்மையா சார்? அது போய் அப்படிதான் செஞ்சீங்களா நீங்கள்? ஆமாம், அது உண்மைதானா? பல்பு உங்களுக்கு தான் சார். நான் காமெடி ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணேன். ஓகே, அப்போ கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் சார் கதையை. அவன் ஒன்று கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தான். எல்லாம் ஓகே, பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு. ஆனால் நான் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும்னு சரின்னு வெளில போனோம். இந்த மாதிரிம்மா யோசிச்சுக்க, அவசரப்படாத, லைஃபுங்கிறது அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுனா ஓகே, இல்லைனா இப்போயே சொல்லிட்டு உன் லைஃப்பை நீயே டிசைட் பண்ணிக்க, ஃபீல் பண்ணாதம்மான்னு. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கவங்கள எதாக இருந்தாலும் நான் சமாளிப்பேன் அப்படின்னாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு. ஓகே சூப்பர். உங்களுடைய வாழ்க்கை கதையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். அதுலேருந்து ஆனால் நீங்கள் ஒரு போய் கூட கண்டுபிடிக்கல. பரவாயில்ல சார், 2 அட்டம் பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க. வாழ்த்துக்கள். அவருக்காக ஒரு வாட்டி பலமாக கை தட்டலாம். கேட்டலாமா அவர் என்னென்ன போய் அதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னு? சொல்லுங்கள் சார், அந்த 3 பொய்கள் என்னென்ன? நான் வந்து 3 மணிக்கு தான் போனோம், 10 மணிக்கே போயிட்டேன்னு சொன்னது போய். ஓகே, வெரி குட். 2 பேரில் யார் மாப்பிள்ளைன்னு கேட்டது போய். ஏன்னா முதல்ல நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டேன். ஃபோட்டோ ஃப்ரெண்டு மூலமாக அனுப்பிச்சு பார்த்துட்டாங்க. அவங்க 2 பேரில் யார் மாப்பிள்ளைன்னு கேட்கல. அப்போ எப்படி சார் நான் தான் கையை தூக்குன்னு கதைக்க மாட்டேதான் இப்படி சொன்னேன். அப்போ அது போய் தானே? அது போய் இல்லை, அதெல்லாம் உண்மை தான் சார். அது போய் தான் பத்துக்குண்டு. அப்போ நீங்கள் கை தூக்கவே இல்லை, அது போய் இல்லை, நான் தான் மாப்பிள்ளை கை தூக்குனேன். அதான் ஃபோட்டோ ஆல்ரெடி ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டா எல்லாம் ஆயிட்டுங்க. அவங்க மாமா கேட்டார், அவர் பார்க்கல. இல்லை சார் சமாளிக்கிறீங்க சார், உண்மையாக ஒருத்தங்க சார் 100 மார்க் தான் சார். இதுக்காக வந்து இது ஏபிசி கன்ஃபியூஷன் மாதிரியே இருக்கு. அந்த பொண்ணு தான் ஃபோட்டோ பார்த்தது, அவங்க மாமாக்கு தெரியாது, கேட்டது அவங்க மாமா. ஐயோ ஆண்டவா, இவருக்கு இதுக்காகவே ஒரு பல்பு ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். கன்ஃபியூஷன் நீங்க இருக்கீங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு பொய் தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே கதையே பொய்யா இருக்குமா? அப்போ என்ன சார் பண்ணுறது? அதை ஃபுல்லாக அள்ளி விட்டுருக்காரு. 3வது பொய் என்ன சார் அது? 3வது பொய் வந்து பொண்ணு தான் என்கிட்ட தனியாக பேசணும்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் போய் பேசிட்டு வாமான்னு. ஐயோ உங்ககிட்ட தான் பேசுறேன்னாங்க. சரி போய். ஸோ நீங்கள் பொண்ணுகிட்ட தனியாக பேசணும்னு சொல்லவே இல்லை. நான் சொல்லுவேன். ஓகே, இதுதான் அந்த மீதமுள்ள பொய்கள். அதில் ஒன்று வந்து அவராக வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டார். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் உதய். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னும் கதை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கணேஷ். கணேஷ் ரெடியாக இருக்கீங்களா கதையோட? ரெடி. உங்களோட கதையில் இருக்க பொய்களை ஆடியன்ஸ் ஒருத்தர் தான் கண்டுபிடிக்க போறார். யார் வரீங்க? வாங்க. வணக்கம். உங்கள் பேர்? விகாஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்படியா? வெரி குட். வாழ்த்துக்கள். எங்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு சீக்கிரமாக கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்கள் வந்து கணேஷ்க்கு சொல்ல போகிற கதையில் இருக்க பொய்களை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ரெடி சார். நீங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் கணேஷ். ஸ்கூல் படிக்கும்போது ஆனிவர்சரி டே வைப்பாங்க தெரியுமா, ஆண்டு விழா, பள்ளி ஆண்டு விழா. அது மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்து மொத்தம் 12 பிரான்ச் இருக்குது. எங்கள் பிரின்சிபல் வந்து தப்பாக நினச்சிக்கூடாது, டிவி பார்த்துட்ருப்பார். அவர் வந்து கொஞ்சம் கஞ்சம். ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஆனிவர்சரி டே வச்சா கண்டிப்பாக செலவு ஜாஸ்தியாகும்னு ஓகே 12 பிரான்ச்சுக்கும் சேர்த்து ஒரே நாளில் வச்சுருவார். ஓ அப்படி. இந்த பிரான்ச் அந்த பிரான்ச் அந்த பிரான்ச் இந்த பிரான்ச்சுன்னு. ஸோ அதில் யார் எந்த பிரான்ச் ஃபஸ்ட்டு வருதோ அந்த பிரான்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவார். அந்த மாதிரி ஆனிவர்சரி டே நெருங்கும் போது எங்கள் ஹெட்மாஸ்டர் வந்து கிளாஸ்க்கு வந்து நீ வானாரு. நாங்கள் ஒரு 7 பேர் சொன்னோம். அதில் வந்து ஒவ்வொரு கிளாஸில் இருந்தோம். ஃபஸ்ட்டு என்னை பார்த்து
நீ வெளில போயிட்டார். ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டேன். ஐயோ அமிச்சிட்டாங்களான்னு. அதுக்கப்புறமா தான் தெரியுது குள்ளமான பசங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓ அப்படின்னா நான் தானே ஃபஸ்ட்டு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆமாம் ஸ்கூல்லயே. ஆமாம். இப்பயும் நீ ஆமாம் கதையில் குறுக்க வர. நான் வந்தாச்சு, நாங்கள் டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியாச்சு. ஃபைனல் ரிஹர்சல் முடிஞ்சிச்சு. மறுநாள் வந்து ஆனிவர்சரி டே. எல்லா பிரான்ச்சும் ஒவ்வொரு பிரான்ச் ஆரம்பிச்சது. எல்லாருக்கும் கையெல்லாம் தட்டினாங்க. அப்புறம் என்னை ஆட சொன்னாங்க. நான் ஆடினேன். ஆடும்போது உண்மையில சொல்கிறேன், எல்லார் டான்ஸை விட நான் பண்ண டான்ஸுக்கு செம்ம சவுண்டு. அப்படியா? ஒரே கைத்தட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன அது, நான் இவங்க கற்றுக் கொடுத்த மூமெண்ட்டு பண்ணுறேன், மற்றவங்கெல்லாம் நல்லா ஆடினாங்க, அதை விட நான் நல்லா ஆடுறேன்னு எனக்கு ஒரு டவுட்டு. எல்லாரும் விசிலாம் பறக்குது. ஓகே. அதுக்கப்புறமா நான் ஹெட் மாஸ்டர் ஓரமாக அந்த அந்த இது இல்லை இல்லை அந்த ஸ்க்ரீன் அது பக்கத்தில் ஹெட் மாஸ்டர் நின்றுந்தார். நான் அவரை சந்தோஷமாக பார்த்தேன். அவர்லாம் போய் சார். ஓ எது போய்? ஹெட் மாஸ்டர் கிளாஸ் ரூம் வந்தோடனே வெளில போன்ட்டாங்க. ஆமா. அப்புறம் எப்படி சார் டான்ஸில் கலந்துருப்பாங்க? ஐயோ டான்ஸ் ஆட வந்ததே பொய்யுங்கிறீங்களா நீங்க? அதே இப்பதான் நீங்க ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க அது பொய்யா இருக்கும்னு. அந்த ஹெட் மாஸ்டர் நேரம் எங்க இருக்காரோ அது உண்மையா பொய்யா சார்? அவர் உங்களை ஃபர்ஸ்ட் குள்ளமான பசங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க செலெக்ஷன். அது உண்மைதான் உங்களுக்கு? ஆமாம் உண்மை. பல்பு அவருக்கு தான் வச்சுங்க சார், பிரச்சனை இல்லை. வெரி குட். ஏன்னா அதுக்கப்புறமா நான் சந்தோஷமாக ஹெட் மாஸ்டரை பார்க்குறேன். பார்த்தோன்னா அவர்லாம் ஒரே ஒரே விசிலு. அவரே ஆட சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்லாம் மறந்து எக்ஸ்ட்ராவாக நான் ஆடினேன். அப்பயும் பயங்கர விசிலு. அதுக்கப்புறமா தான் தெரியுது என் பேண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவுந்துட்டுருக்கு. ஐயோ. அதாவது அவருதுன்றதுக்காக எல்லாரும் கத்துறாங்க. பேண்ட் அவருது இந்த மாதிரி பேண்ட் அவருது. ஹெட் ஆமாம் மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அவுந்துட்டு இருக்கேன். இந்த ஓ அவருதா? ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் கேட்டா ஹெட் மாஸ்டரை பார்த்தா அவர் என்ன வந்து பேண்ட்டை போடுன்றாரு. ஓ என் கண்ணுக்கு ஆடுன்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் வந்து ஃபுல்லாக பேண்ட் அவுந்துருச்சு. ஒரு மாதிரி ஷேம் ஆகி அழுதுனே ஓட்டேன். ஐயோ. இதுதான் நடந்தது. கதை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போச்சு. கதை முடிஞ்சா சார்? நீங்கள் போய் உட்காந்து பேசுங்க சார். இல்லை சார். இல்லை அவர் வந்து ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால பேமெண்ட் கொடுத்தா தான் பேசுவேன் அப்படிங்கிறார். ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்டிஸ்க்கு ரெடி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். வெரி குட். நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஆர்டிஸ்டாக வருவீங்க. நீங்கள் சொல்லுங்கள் கணேஷ், என்னென்ன பொய்கள் வந்து அவர் கண்டுபிடிக்காம விட்டார்? 12 பிரான்ச்சுன்னு சொன்னது போய் அது வேற 2 வாட்டி சொன்னாரு. 12 பிரான்ச்சுன்னாரு. அது ஒன்று மைல் டவுட் ஆனேன் நான். ஆமாம். இன்னொன்று வந்து நான் நீ போட்டது வந்து டான்ஸ் ஆனது வந்து லேடி கெட்டப், பேண்ட்டு கிடையாது. அது ஒரு மாதிரி ஃப்ராக்கு. ஐயோ. அது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அதனால தான் கைத்தட்டு ஓவராக இருந்ததுன்னு சொன்னேன். ஓ ஸ்கர்ட் அவுந்ததுனால. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா யாரும் கைத்தட்டல. யாரும் கைத்தட்டல. ஓகே. எல்லாம் கத்துனாங்க. ஐயோ அவருதுன்னு. கை தட்டினது பொய், அது ஒரு பொய், பேண்ட் அவருதுன்னு சொன்னது பொய். ஆமாம். 12 பிரான்ச்சுன்னு சொன்னது பொய். இதுதான் அந்த 3 பொய். ரொம்ப சாமர்த்தியமாக சொல்லி முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக ட்ரை பண்ணீங்க பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ ஸோ மச் சார். சுவாமிநாதன் சார் வந்து கதை சொன்னதில் சிறிய குழப்பம் ஏற்பட்டு அதில் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் நாங்கள் மைனஸ் பண்ணுறோம். லாஸ்ட் ரவுண்டோட முடிவில் நீங்கள் 900 பாயிண்ட்ஸ் இருந்தீங்க. 100 பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணால் எவ்வளவு? 800. வெரி குட். அவ்வளோதான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. கணேஷ்கர் சொன்ன கதையில் இருக்க பொய்களை வந்து ஆடியன்ஸ்லேருந்து வந்தவரால் கண்டுபிடிக்க முடியல இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு எந்த விதமான பாயிண்ட்ஸும் நாங்கள் மைனஸ் பண்ணல. நீங்கள் செகண்ட் ரவுண்டோட எண்டில் இருந்த அதே 900 பாயிண்ட்ஸோட இந்த எபிசோட ரன்னர் அப் ஆயிருக்கீங்க. வாழ்த்துக்கள் கணேஷ்கர். ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பிகினிங்கில் கொடுத்த அந்த 1000 பாயிண்ட்ஸை கடைசி ரவுண்டோட எண்ட் வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணி ரொம்ப சூப்பராக இன்னைக்கு விளையாண்டு இந்த எபிசோட வின் பண்ணியிருக்காங்க ஆர்த்தே வித் 1000 பாயிண்ட்ஸ். படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு, சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை, மறைச்சு பார்த்தேன் சிக்கிடுச்சு. நாங்க அப்பா காசில் மீறடிப்போம், SMS சைட் அடிப்போம்,